Hallelujah. Praise the Lord. First, I greet you all in the name of Jesus, the victorious and gracious name of Jesus. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள ஜெயமுள்ள ஞாபகத்தினாலே வாழ்த்துகிறேன். Last week we are not able to come on online. கடந்த வாரத்தில் நாங்கள் இவனமாக ஒளிபரப்பு பண்ண முடியவில்லை. Most of you might have known the reason for that. உங்களை அநேகர் அதனுடைய காரணத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம். The senior pastor and the chairman of our VI mission has passed away, entered into glory. எங்களுடைய தலைமை போதகரும் VI மிஷனின் சேர்மனும் ஆகிய டாக்டர் ரெவரண்ட் ஹல்லேலூயா இஸ்ரேல் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே இளைப்பாரி கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். Last week we had the funeral service. கடந்த வாரத்தில் அங்கே அடக்க ஆராதனை நடைபெற்றது. So that we could not come on online. அதனால் இந்த ஒளிபரப்பு நாங்கள் செய்ய முடியவில்லை. But the funeral service had been telecast on live on online. ஆனால் அந்த ஆராதனை அடக்க ஆராதனையானது லைவாக அங்கே ஒளிபரப்பப்பட்டது. Many of you have joined with us. அநேகர் எங்களோடு கூட சேர்ந்து கொண்டீர்கள். And we most and prayed for us. எங்களுக்காக ஜெபித்தீர்கள். Prayed for the great man of God for his service. அந்த கர்த்தருடைய பெரிதான மனிதனுடைய வாழ்க்கைக்காக ஜெபித்தீர்கள். Hallelujah. Now in this week we are having the Thanksgiving meeting for our dearly beloved senior pastor and brother. இந்த வாரத்தில் நாங்கள் அங்கே தலைமை போதகருடைய அருமையான சகோதரருடைய ஜீவியத்திற்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் நன்றி செலுத்தும்படியான கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான ஆராதனை நடைபெற்றது. காலை வேளையில் in the morning it has been held from morning 9:30 to 1 o'clock. காலையிலே 9:30 மணி முதல் 1 மணி வரை நடந்தது. God is good. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். He is gracious. அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். And he is the only one who can lead. அவர் ஒருவரே வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். And we all know only the will of God can be done in the life of man and in the walk of man. மனிதனுடைய ஜீவியத்திலே அவனுடைய ஓட்டத்திலே கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே நிறைவேற்றப்படும் என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். So as a brother as well as the associate pastor who has to shoulder the mission work, associate pastor அவருடைய சகோதரமாகிய நான் இப்பொழுது இந்த விஐ மிஷனுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளபடியான ஒரு நேரமாக இருக்கிறது. இட்ஸ் நாட் மை டிசையர், அது என்னுடைய எதிர்பார்ப்பல்ல, பட் இட் இஸ் த வில் ஆஃப் காட், அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. தட்ஸ் வாட் வி பிலீவ். அவனமாக தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். காட் வில் டேக் கேர் ஆஃப் இட். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்வார். Hallelujah. First I thank each and everyone who has sent the condolence from abroad and from India. முதலாவதாக வெளிநாடுகளிலிருந்தும் இந்திய தேசத்துக்குள்ளிருந்தும் அங்கே ஆறுதல் செய்தியை அனுப்பினவர்கள் அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். And thank you for the video clippings of the condolence message. It is very much encouraging to us and to the people. நீங்கள் அனுப்பிய அந்த வீடியோ பதிவுகள் எங்களுக்கும் சபையாருக்கும் ஜனங்களுக்கும் பெரிதான ஆறுதலாக இருந்தது. இட் இஸ் அ என்கரேஜ்மெண்ட். அது ஒரு ஊக்குவிக்கிறதாக இருக்கிறது. பை யுவர் ப்ரேயர்ஸ் we will go forward according to the will of God. உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக நாங்கள் முன்னேறி செல்வோம். Hallelujah. So now we are going to relay the Thanksgiving meeting. இப்பொழுது நன்றி செலுத்தும்படியான ஸ்தோத்திர கூட்டத்தை குறித்ததான காரியத்தை இந்த வேளையில் ஒளிபரப்ப போகிறோம். ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ். எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள்.
Pray for us always. It is not by our might, nor by the power. எங்களுடைய வல்லமையினாலோ எங்களுடைய பலத்தினாலோ அல்ல. only by the grace of God. கர்த்தருடைய கிருபையினால் மாத்திரமே. and only by the will of God. கர்த்தருடைய சித்தத்தின்படி மாத்திரமே. and the guidance of God. கர்த்தருடைய வழிநடத்தினால் மாத்திரமே இந்த VI mission ministry, the VI mission ministry will go on till the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாக இந்த VI மிஷன் ஊழியமானது தொடர்ந்து நடைபெறும். தட் இஸ் த ஃபவுண்டர்ஸ் டிசையர். அது ஸ்தாபகராகிய ரெவரண்ட் ஃபின்னி டி இஸ்ரேல் அவர்களுடைய வாஞ்சையாக இருந்தது. when he is founded the mission, இந்த மிஷனை அவர் ஸ்தாபித்த பொழுது. and it is the vision of our dear pastor Hallelujah Israel. அது நம்முடைய அருமையான போதகருடைய Hallelujah Israeluடைய ஒரு தரிசனமாக இருந்தது. and he has worked for that. அதற்காக அவர் உழைத்தார். by the will of God. கர்த்தருடைய சித்தத்தின்படி. he sacrificed his life to the ministry and for the kingdom of God. அவர் ஊழியத்திற்காகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் தன்னை அர்ப்பணித்தவராக, தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்தவராக உழைத்தார். this VI mission work has been expanded all over India. இந்த இந்திய தேசம் முழுவதுமாக இந்த VI மிஷன் ஊழியமானது பறந்து விரிந்து many souls were gathered to go forward to reach the glory land. அநேக ஆத்துமாக்கள் அங்கே சேகரிக்கப்பட்டு முன்னேறி அங்கே நித்திய ராஜ்யத்தை அடையும்படியாக கர்த்தர் அவர் மூலமாக கிரியை செய்தார். the same God is with us. அதே தேவனங்களோடு இருக்கிறார். and the blessing of our forefathers and dear brother is going to help us. எங்களுடைய முன்னோர்களுடைய சகோதரருடைய ஜெபமானது எங்களுக்கு உதவி செய்ய போகிறது. but it is the will of God. ஆனால் அது எல்லாம் கர்த்தருடைய சித்தம்தான். and we request you all to keep us in your prayers. உங்கள் அனைவரையும் எங்களுடைய ஜெபத்தில் தாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். those who are helping us are also continue to help us, to help the mission whatever the way the God guides you. கர்த்தர் வழிநடத்துகிற வண்ணமாக எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் தொடர்ந்து இந்த மிஷன் ஊழியத்திற்கு உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். may God bless us all. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. thank you. நன்றி. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. now we will be relaying the Thanksgiving meeting. இப்பொழுது அந்த ஸ்தோத்திர கூட்டத்தை ஒளிபரப்புகிறோம். தந்தீர் உமையாராதிக்கு, வாழ வைத்தீர் உமையாராதிக்கு, தெரிந்து கொண்டீர் உமையாராதிக்கு, உமையென்னாளும் ஆராதிப்பு, உமையென்னாளும் ஆராதிப்பு. தந்தீர் உமையாராதிக்கு, வாழ வைத்தீர் உமையாராதிக்கு, தெரிந்து கொண்டீர் உமையாராதிக்கு, உமையென்னாளும் ஆராதிப்பே, உமையென்னாளும் ஆராதிப்பே. ஆராதனை, ஆராதனை, ஓ நித்தியமா
கனத்திற்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பே தந்தீர் உமை ஆராதிக்க பலனை தந்தீர் உமை ஆராதிக்க ஊழியம் தந்தீர் உமை ஆராதிக்க உமை எந்நாளும் ஆராதிப்பேன் உமை எந்நாளும் ஆராதிப்பேன் தந்தீர் உமை ஆராதிக்க பலனை தந்தீர் உமை ஆராதிக்க ஊழியம் தந்தீர் உமை ஆராதிக்க உமை எந்நாளும் ஆராதிப்பேன் உமை எந்நாளும் ஆராதிப்பேன் கனத்திற்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பே வரங்கள் தந்தீர் உமை ஆராதிக்க மேன்மை தந்தீர் உமை ஆராதிக்க ஞானம் தந்தீர் உமை ஆராதிக்க உமை எந்நாளும் ஆராதிப்பேன் உமை எந்நாளும் ஆராதிப்பேன் தந்தீர் உமை ஆராதிக்க மேன்மை தந்தீர் உமை ஆராதிக்க ஞானம் தந்தீர் உமை ஆராதிக்க உமை எந்நாளும் ஆராதிப்பேன் உமை எந்நாளும்
all our dear friends, brothers and sisters in Christ, may peace and comfort be on you all. To the Israel family, to the brothers and sisters of our dear Alleluia, receive comfort, peace, and all encouragement in Christ, and our sincere condolence to you all. As our dear Pastor Alleluia, who left us, is now in the presence of our Lord Jesus, he is totally free, worshipping Jesus in the heavenly places. He is now resting from all his works. Blessed are the dead who die in the Lord. They will rest from their labor, for their deeds will follow them. As he is promoted to glory, we are all grieving. As I was reading the book A Chosen Vessel, I remember very well when he spoke about the moment he left his home church for his All India tour. So came the moment when he got on his motorcycle to leave his beloved. Many were weeping as he was leaving his church behind to go into a new step of his ministry, to bring the gospel to the villages. The moment he left, the people were running after him, trying to stop him and to bring him back. Because they loved him, it was so difficult to let him go. Some years later, he came back. What a joy to see him again. But now, it is different. His work is finished and completed. He left us for heaven, and the Lord says, "Well done, good and faithful servant. Enter into the joy of your master." Matthew 25:23. It is hard to say goodbye to beloved one who left so many blessings behind. Many were helped by his preachings, his deliverance and healing ministry, by his encouragement, and by his prayers. He was a special anointed servant, a tool given by God to you. It is a privilege, but also to us, to our dear Switzerland. He came to us to minister to us and to bless us. I met Pastor Alleluia right in the beginning of my ministry in Geneva. It was in 1999. He was invited in a small home group. Then he preached in our weekly meetings and Sunday services. I remember he was the first speaker as we started our second evening service on Sunday. It was in September 2009. Many were touched and blessed. So came the time he invited me and a team from Geneva to visit India in 2006. It was the first time. Since then, a strong link of love and friendship was between us. He was also a great inspiration for me. I have so many good memories. As we talked together and ministered, I will miss him very much. You have now the deposit of his legacy. We all have some of it and have now the responsibility to keep it and to grow in it. We have the Holy Spirit, the Spirit of God, who has been poured out on us as we are hungry to do his will and willing to do everything we can in obedience in these difficult times we are in now. Thank you, dear Jesus, for the wonderful gift you have given to the church in India by the ministry of Pastor Alleluia. Thank you, Jesus. You gave him faith, grace, and strength to do the work until the end. It was last Thursday. May the Lord bless you all, strengthen you and comfort you as we all lift our eyes to look on the promises of the Holy Book, the Bible. Our God is faithful, and he will give you, dear Israel family and dear church, all you need to go further, to believe, to share the gospel, to be strong together. As we put our faith and love to go to a world who needs so much the good news, he will be with us. The Lord is faithful.
May the love of Jesus and his salvation be strongly in action in your country. Our church in Geneva, the Revival Church, Église évangélique de Réveil, our pastoral team, and all the church give our love and prayers to you all. Be blessed. Pastor Walter Zanzen, Geneva. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெவரண்ட் ஹல்லேலூயா இஸ்ரேல் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்து இன்றைக்கு அவர் எங்கே இருக்கணும், எங்கே வாழணும், எங்கே யாரோடு தொடர்ந்து வாழணும் என்று விரும்பினாரோ அவரோடு கூட இணைக்கப்பட்டவராய் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையும் சந்தோஷத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அவர் உண்மையாகவே ஒரு அருமையாக பழகக்கூடியவர், அன்பு கூறக்கூடியவர், தாழ்மையுள்ளவர். முக்கியமாக என்னோடு கூட அவர் பழகின நாட்கள், சென்னை ஃபெலோஷிப்போடு கூட இணைந்து செயல்பட்ட நாட்களை நான் திரும்பி பார்க்கிறேன். உண்மையாகவே இந்த தேவதாசனுக்காக, அவருடைய ஊழியத்துக்காக, தலைமைத்துவத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அவருடைய தகப்பனாரை நான் அறிவேன், நன்கு அறிவேன். ஒரு காலகட்டத்திலே நான் ஊழியத்தினுடைய சிறுவனாக வளர்ந்து வருகிற நேரத்தில் 69 70 தெரியல எனக்கு, நான் இஸ்ரேல் ஐயாவை போல இருக்கணும்னு சொல்லுவேன். நான் ஃபினி இஸ்ரேல், அவரும் ஃபினி இஸ்ரேல். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவதாசனுடைய மகனாக ஹல்லேலூயா இஸ்ரேல் இருந்து அவர் தகப்பன் ஸ்தாபித்த ஊழியத்தை அதை ஒரு மான்யூமெண்ட்டாய் வைக்காதபடி அதை ஒரு மூமெண்ட்டாக கொண்டு போய் இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலே தேசமெங்கும் கண்டு சென்று கர்த்தருடைய மகத்துவமான ஊழியத்தை ஸ்தாபித்த இந்த தேவ மனுஷனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். போன விசுவாசத்தையும் அவர் காட்டின அன்பையும் தொடர்ந்து அவருடைய ஸ்தாபனத்தின் மக்களும் குடும்பமும் ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் எப்படி ஒரு ஆர்வமாய் தியாகமாய் ஊழியத்தை செய்தாரோ அதே போல் நீங்களும் தொடர்ந்து செய்ய உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். மார்நாதா ஸ்தாபனமும் ஜெபிக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். தேவாதி தேவன் பரிசுத்தாவியானவர் நம்மை எல்லாம் ஒன்றாக அழைத்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை கொடுத்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான தேவதாசன் ரெவரண்ட் டாக்டர் ஹல்லேலூயா இஸ்ரேலை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் நாள் போகாது. 1984 வருஷத்திலிருந்து இந்த தேவ மனுஷனை நான் அறிவேன். சென்னை ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் நான் கோஆர்டினேட்டராய் இருந்த நாட்களில் இவர் அநேக முறை வந்து அந்த ஃபெலோஷிப்பில் வந்து எங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, எந்த ப்ரோக்ராம் நடத்த வேண்டும் என்றாலும் அந்த ப்ரோக்ராமுக்கு தன்னால் ஈந்த உதவிகளை அவர் செய்வார். கொடுப்பதில் ஒரு தலை சிறந்த ஒரு மனுஷன், உண்மையானவர். நான் அவரை நினைக்கும் பொழுது ஒரு வசனம் மாத்திரம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த வசனத்தை பரிமள தைலத்தை பார்க்கும் நற்கீர்த்தி நல்லது என்ற வசனங்கள், பரிமள தைலத்தை நற்கீர்த்தி நல்லது என்ற வாசகங்களை நான் நினைவு கூறுகின்றேன். அதை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேய பதத்தில் நற்கீர்த்தி என்ற வார்த்தை, ஷெம் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ஷெம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் கேரக்டர், இரண்டாவது அத்தாரிட்டி, மூணாவது ஃபேம், நாலாவது ரிப்போர்ட். 4 காரியங்கள் அதிலே போடப்பட்டிருக்கிறது. அவருடைய கேரக்டர், கடைசி வரலும் தேவனுடைய ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். திருமணமே செய்து கொள்ளாமல் தேவனுக்கென்று தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர். எல்லா விதத்திலும் ஒரு சின்ன கலங்கம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு தேவதாசன் என்று நான் ஆணித்தரமாக என்னால் இதை சொல்ல முடியும். 2வது காரியம், அவர் ஃபேம், அதாவது உலகம் எங்கிலும் அவருடைய பேர், அவர் போகாத நாடுகள் இல்லை என்ற அளவுக்கு அங்கெல்லாம் போய் தேவனுடைய ஊழியத்தை அவர் செய்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் ஆரம்பித்த ஊழியங்கள், ஆர்ஃபனேஜ், ஸ்கூல்ஸு, பிறகு எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸு அநேகரை அழைத்து வருவார். மீஞ்சூரில் அவர் நடத்த அநேக முறை எல்லா ஊழியக்காரங்களாம் அழைத்து அவர் கனப்படுத்துவார். ஒவ்வொருவருடைய கூட பங்கு கொள்வார். அவருடைய பிரதர்ஸ் எல்லாம்
எனக்கு மிகவும் அவருடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த தேவதாசன் நினைத்து தேவனுக்குள் நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய ஊழியங்களை பார்த்து, அவருடைய 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 அர்ப்பணிப்பை பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவன் பரிசுத்தாவியானவர் இந்த உலகம் என்கிற அவருடைய பேர் பிரதிபலிக்கிறது. ஃபெலோஷிப்ல, சென்னை ஃபுல் கிளாஸ் ஃபெலோஷிப்ல அதிகமாய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் தேவதாசர். கடைசி வரையும் ஃபெலோஷிப் எங்களோடு கூட இருந்தவர். அவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, அவரை கொடுத்த ரிப்போர்ட் எல்லாரும் சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க, என்னுடைய ஊழியத்துக்கு உதவி செய்தார். போன வாரங்களில் கூட தேவனுடைய ஊழியக்காரர் என்னோட ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, அண்ணே எங்கள் சர்ச்சு கட்டுறதுக்கு அவர் இவ்வளோ உதவி செய்தாருன்னு. நான் கேட்ட உடனே 25,000 ரூபாய் கொடுத்தாருன்னு அப்படின்னு சொல்லி அநேக வீடுகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்த இந்த தேவதாசனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பரலோகம் தேவாதி தேவன் ஒரு நல்ல உத்தம ஊழியக்காரர்களை நம்முடைய கரங்களில் கொடுத்தார். அவர் மீஞ்சூர் பகுதியில் போய் ஒரு தனிமையான இடத்துல போய் ஊழியம் செஞ்சு அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைத்தார். அவருடைய சபைக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் போதகர்களுக்காகவும் அவரோடு கூட உடன்படுகிற எல்லா ஸ்டாஃப்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் தேவனிடத்தில் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆற்றி தேற்றி இந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலை தேவன் தருவாராக. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதரர் ரெவரண்ட் டாக்டர் அல்லேலுயா இஸ்ரவேல் ஐயா அவர்களின் மறைவு நமக்கெல்லாம் மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்திய தேசத்தில் கர்த்தர்க்காய் அவர் செய்த ஊழியங்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். 120 சபைகளுக்கு மேலாக எல்லா மாவட்டங்களில் எல்லா ஸ்டேட்டுகளிலே சபைகளை நிறுவி, கல்வி ஸ்தாபனங்களை நிறுவி, அநேக சமூக வேலைகளெல்லாம் செய்து மக்களுக்கு நல்ல ஒரு கல்வி தந்தையாய், கிறிஸ்துவுக்கு ஒரு அப்போஸ்தலனாய் பூமியிலே வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு நல்ல மாதிரியாய் அவர் இருந்துவிட்டு சென்றிருக்கிறார். அன்னாரின் மறைவுக்கு அவருடைய இடத்திற்கு இன்றைக்கு நாம் ஈடு செய்ய நம்மளால் ஒன்றும் கூடாது. அவரை இழந்து தவிக்கிற சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊழியர்கள், அவரோடு பணி செய்தவர்கள் அனைவருக்கும் ஜிம் ஆங்கிலிக்கன் பேராயத்தினுடைய இரங்குதலையும் ஜெபத்தையும் தெரிவிக்கின்றோம். கர்த்தர்தாமே அன்புதாசனின் ஆத்துமாவை அவரோடு இளைப்பாற செய்வாராக. அவர் விற்று சென்ற நற்பணிகளை செய்யப்போகிற தலைமைத்துவத்துக்கும் உடன் ஊழியர்களுக்கும் தேவன்தாமே விசேஷித்த ஞானத்தையும் கிருபைகளையும் அளித்து அன்புதாசர் விட்டு சென்ற இந்த பணிகளை தொடர்ந்து செய்ய அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆழ்ந்த இறங்குதலை தெரிவித்துக் கொள்கிறோம். மே காட் bless you. Thank you. மரிப்பதற்கு முன்பாக தலைமை போதகர் நம் மாலாக்காவுடைய கணவர் எஸ்ஐயா இருக்காங்க. அவர் விழுந்து அடிபட்டு மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டது. ஐசியூவில் வச்சுட்டு நான் 4 நாள் ஐசியூவில் இருந்தாங்க. நான் போகும்போது தலைமை போதகர் இடத்துல அவங்க அழுது சொல்லி அனுப்புனாங்க, அண்ணனை ஜெபிக்க சொல்லுங்கன்னு. போனோன்னு சொன்னோடனே அண்ணன் ஜெபிச்சாங்க. அங்கே ஐசியூவில் படுக்கையில் இருந்தவங்க எழுந்து உட்கார்ந்து கையெல்லாம் கட்டி வைத்ததை அவுக்க சொல்லிவிட்டு 1 டம்ளர் பால் கொடுக்க சொல்லி அவரே கையில் மாத்திரை வாங்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை கத்தர் உண்டாக்குனார். மூளையிலேருந்து ரத்தம் வந்தது. இந்த கசிவெல்லாம் கத்தர் மாற்றம். இதை விட பெரிய சாட்சிகளும் உண்டு. தலைமை மகர் இந்த இடத்துல இல்லை, ஆனாலும் அவருடைய நினைவுகள் ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. காட்டுப்புள்ளி பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்தோம். ஊழியம் செய்யும்போது வேலையை முடிச்சுட்டு நாங்கள்
போகும்போது படகுல தான் போவோம். ஒரே ஒரு படகு என்னை கூட்டு போவாங்க. எங்களை கூட்டு போயிட்டு அந்த இடத்துல ஊழியம் செய்யிட்டு இப்படியாக பல வருடம் கடந்தது. அதன் பிறகு ஆத்மாக்கள் சந்திக்கப்பட்டாங்க, சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கும்போது நம்மளுடைய தலைமை போதர் வந்தார். அவர்கிட்ட ஒப்படைக்கும்போது ஒவ்வொருத்தரும் சாட்சி சொன்னாங்க, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது ஒரு பெரியவர் எழுந்து என்ன சொன்னார், நீங்கள் இப்போ தான் வந்தீங்க, இதுக்கு முன்பாக ஒரு பெரியவர் ஒரு துறை வந்தார், ஒரு சின்ன பையனை கையில் பிடிச்சிட்டு வருவார், அவர் ஃபாரின் வெளிநாட்டுக்காரங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ தலைமை போதகர் என்ன செஞ்சார், குறுக்கிட்டு, அது யாரும் கிடையாது, நான் தான் எங்கள் அப்பாவு கூட ஃபின்னிஸ்ரேல ஒரு பேர், அவர் கூட நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்புறம் இவர் இந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அப்பா கையை பிடிச்சி இந்த இடத்துல ஊழியம் செய்து வந்திருக்கிறாருன்னு சொன்னால், இப்போ ஒரு காட்டு பகுதி, அது ஒரு குக்கிராமம், இந்த இடத்துல வந்திருக்கிறான்னா ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எனக்கு. அதுக்கு பிறகு சொல்கிறார், ஆமா எங்கள் அப்பா கூட நான் தான் வந்தேன், அந்த சின்ன பிள்ளை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கீங்களா? சிரிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா வந்து திஸ் இஸ் எ செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். அவர் இருந்த அவருடைய வாழ்க்கைக்கான ஒரு செலிப்ரேஷன், என்னம்மா, ஒரு கொண்டாட்டம். ஸோ சிரிக்கலாம், தப்பு இல்லை. கிரண் அங்கிள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், நம்மளுடைய கணமை விட தேவன் அவருக்கு கொடுத்த கணமே பெரிது. அவருக்கு இருந்த ஒரு கணம் வந்து அந்த ஒரு பவர், அந்த டெலிவரன்ஸ், அதை வச்சு இங்கே இருக்க நிறைய பேரை வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் ஏஞ்சி போயிருக்காங்க, பார்த்தா தெரியுது. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர் அநேகர் இல்லைல்ல, சிலர் தான் போல இருக்குல்ல. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. சபைக்கு ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. ஊழியக்காரர்கள் அப்படின்றவர்கள் வந்து வழிகாட்டுபவர்களுக்கு ஆனால் வழிகாட்டி, சரிங்களா? தாத்தா ஒரு வழிகாட்டி, ஃபின்னி தாத்தா ஒரு வழிகாட்டி, பெரியப்பா ஒரு வழிகாட்டி. இப்போ வந்து அடுத்தபடியாக வழிகாட்டுறதுக்கான தகுதியை ஆண்டவர் கொடுத்துருக்காரு சில பேருக்கு, நம்முடைய அப்பாவுக்கு கொடுத்துருக்காரு. எல்லாருமே வழிகாட்டுவது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான், ஆண்டவரை பார்ப்பதற்காக. தலைமை கிளை அப்படின்னு யாருமே பார்க்காதீங்க. ஒரு குடும்பமாக பாருங்கள், விஐ மிஷன் குடும்பமாக பாருங்கள். ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, தலைமை கிளைகள் நாங்கள் இது கீழே அப்படி பார்க்காதீங்க. நாங்கள்லாம் ஒரே குடும்பம், ஒரே விஐ மிஷன் குடும்பம். அவங்களுடைய விஷன், we will follow the vision, we will go on அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுங்க. that is the one thing we can do for பெரியப்பா பாஸ்டருக்கான செய்ய முடிஞ்ச ஒரே காரியம் என்னன்னா, இந்த விஐ மிஷன் குடும்பத்தை மென்மேலும் வளர வைக்கணும், மேலே நம்ம போகணும் அப்படின்ற ஒரே காரியத்தை மட்டும் தான் செய்ய முடியும். நான் பெரியப்பாவோட டெத்தில் கூட ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவருடைய சர்ச்சு, இப்போ இருக்கிற சர்ச்சில் 1000 சர்ச் ஆக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது எமோஷனில் சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு வாயின் வார்த்தையாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை உண்மை ஆக்கிறதுக்கான ஒரே உங்கள்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. they only have the power to change it. உங்ககிட்ட தான் அதை மாற்றுறதுக்கான ஒரு இது இருக்குது. இந்த விஐ மிஷன் 1000 சபைகள் ஆக்கிறதுக்காகவும் சரி, இல்லை 2000 சபைகள் ஆக்கிறதுக்காகவும் சரி, இதெல்லாம் வந்து நம்மளுடைய பிலீவர்ஸால் மட்டுமே தான் முடியும். நம்மளை விசுவாசிக்கிற இந்த விஐ மிஷன் குடும்பத்தால் மட்டுமே தான் முடியும். ஸோ கிளை தலைமை அப்படி பார்க்காதீங்க, ஒரே குடும்பமாக பாருங்கள். தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் அருமை அண்ணனுக்கு கொடுத்த கனத்துக்கும் மரியாதைக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஒரு தலைவனும் ஒரு தலைமை போதகரும் இருக்கிற அவர்களுக்கு இதை காட்டிலும் மேன்மையான ஒரு ஆறுதலும் ஒரு வணக்கமும், அவர் பாதம் பணிந்து வணக்கம் சொல்கிற மாதிரி நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆணித்தரமாக இருந்தது, விசுவாசத்தின் வார்த்தைகளாக இருந்தது, உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது, ஆறுதல் கொடுக்கும்படியான வார்த்தைகளாக இருந்தது. எத்தனையோ பேர், நூற்றுக்கணக்கான பேர் பல உலகத்தின் பல பகுதியில் இருந்து, அமெரிக்கா, ஐரோப்பா தேசம் முழுவதிலும் இருந்து அநேக கர்த்தருடைய தேவதாசனை குறித்தும் வாழ்த்துதல்களையும் தேவனுடைய சபைக்கும் நமக்கும் அவர்களை இழந்து இருக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தரின் ஆறுதல் பெருகும்படியாக அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. அதை ஒன்று கூட இப்பொழுது எனக்கு சொல்ல முடியாது, நேரம் கடந்து செல்லுகிறது. ஆகவே எல்லா வாழ்த்துதல்களையும் தேவனுடைய விசுவாசிகளும் போதகர்களும் பல
இன்டர்நேஷ்னல் சர்ச்சஸ் அவர் போய் வந்த பல இடங்களிலிருந்தும் இன்றைக்கும் கூட அவருடைய அறியாதவர்கள், அவர் முகம் பார்க்காதவர்களும் கூட ஒரு சில வார்த்தைகளை குறித்து அண்ணனை சொல்லும் பொழுது ஒரு மகத்துவமான ஒரு போதகரும் அண்ணனுமாய் நமக்கு இருந்தவர்கள் கர்த்தரிடத்திலே சென்றிருக்கிறார்கள். அநேக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அன்பு அண்ணன் கொடுக்கும்படியான ஆகாரத்தை நீங்கள் எல்லாரும் புசித்து விட்டு செல்ல வேண்டும். மணியா கடந்து செல்கிறது. 2 காரியங்களை இந்த தேவனுடைய சபைக்கு முன்பாகவும் குடும்பத்தினராய் சேர்ந்து சொல்ல விரும்புகிறது. அண்ணன் அவர்கள் அப்பா விட்டு சென்ற பொழுது, அப்பா இந்த ஊழியத்தை சில பேருக்கு தேதி தெரியாது, வருஷம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாம் அது அச்சடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பா ஊழியத்தை 40ஆம் வருஷம் முடிவிலே மீஞ்சூர் பகுதியிலே ஆரம்பித்தார். 1951ஆம் வருஷம் விஐ மிஷன் தேவ சபையை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. தேவனுடைய தாசன் தகப்பனா இருக்கிற அப்பா அவர்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணதின் நிமித்தமாக தான் இன்றைக்கு கூட இதை அசைக்க முடியாது. எந்த அரசாங்கம் வந்தாலும், எந்த காரியங்கள் சூழ்நிலைகள் மாறினாலும், அன்றைக்கு அவர் அந்த நாளில் என்ன ஒரு யோகம், என்ன ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தேவனுடைய தாசனாய் தாயும் தகப்பனும் கடந்து சென்றார்கள். அதற்கு பின்பு அப்பாவுடைய பிள்ளைகள் 5 பேர், சித்தியுடைய மகள் மர்சி 6 பேர். எங்கே சென்றாலும் நாங்கள் 6 பேர் குடும்பத்தில் அப்படின்னு தான் சொல்லுவோம். அருமையானவர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பிள்ளையாவது கூட அப்பா பெற்ற 5 பிள்ளைகளும் சகோதரி மர்சியும் சேர்ந்து இந்த ஊழியத்தில் ஆரம்பத்தில் சில பேர் இருந்திருக்கலாம், நடுவில் சில பேர் இருந்திருக்கலாம், கடைசி அண்ணனுடைய முடிவு வரைக்கும் சில பேர் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாரும் தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபாடு உடையவர்கள். இன்றைக்கும் கூட எல்லாரும் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அண்ணனுடைய 5 சகோதர சகோதரிகளும் குடும்பங்களும் கூட அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும்படியாகும், தேவனுக்கு கனத்தை கொடுக்கும்படியாகும். அப்பா அவர்கள் கண்டதில்லை, இவர்கள் எல்லாம் பெரிய ஊழியக்கார ஆவார்கள் என்று அவர் கண்களால் பார்த்ததில்லை. அவர் ஆவிக்குரிய கண்களால், தேவனுடைய தரிசனத்தை பெற்ற அந்த தாசன் ஆவிக்குரிய கண்களால் அதை கண்டிருக்க வேண்டும். தேவனுடைய சபையிலே தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக தாயும் தகப்பனும் வைத்த அந்த விசுவாசத்தின் விதை வீணாய் போவதில்லை என்பதற்கு இந்த நாள் வரைக்கும் 5 பிள்ளைகளுமே, கடைசி நானும் மெர்சியும் 5 பிள்ளைகளுமே தேவனுடைய பணியிலே செய்வதற்கு முக்கிய காரணம் விசுவாசத்தின் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் அடிப்படை. அண்ணன் தலைமகனா இருந்து அப்பாவுடைய தரிசனத்தை, அவருடைய விட்டு போன அந்த சபையின் ஊழியத்தை தாங்கி நடத்தின தலைமை மகன் அண்ணன். அல்லேலூயா என்று நம்ம எப்பொழுதும் சொல்லுவோம், இன்னும் சொல்லிக்கொண்டே இருப்போம். அதனுடைய அர்த்தம் எகோவாவாகிய தேவனுக்கே மகிமை. அண்ணன் பறந்து ஒரு சில நிமிஷங்களில் சித்தியை மறக்க முடியாது. வளர்த்தவங்க சித்தி இன்றைக்கு அவர்களும் கடந்து சென்றார்கள். அந்த இன்னும் அந்த கார்டு வெட்டி ரத்தத்தோடு அந்த துணியில் சுற்றி தகப்பன இடத்துல உங்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு கொண்டு வரும்போது அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அல்லேலூயா அப்படின்னு. அன்றைக்கு அந்த ஒரு சில நிமிஷங்களிலே அந்த குழந்தையை எடுத்து அல்லேலூயா, அதுதான் உங்களுடைய பாஸ்டர், எங்களுடைய அண்ணன், தலைவர், நம்முடைய பெயராய் காலங்காலமாய் இருந்தது. உலகம் முழுவதும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கும் பொழுது கூட இந்த அல்லேலூயா என்ற தொனி கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒருவேளை அப்பா யோசித்து கூட இருக்க மாட்டாங்க, அந்த குழந்தைய வாங்கின மாதத்துல எனக்கு ஒரு ஆண் மகனை என்னுடைய வாரிசாய் கொடுத்தார் தேவன் என்று சொல்லி அல்லேலூயா என்று சொன்ன அந்த அல்லேலூயா தான் அண்ணனுடைய பெயராய் அமைந்தது. அப்பா ஒரு விசுவாசத்தின் அடிப்படையை போட்டாங்க. he is an architect of the faith mission. அவர் அதற்கு ஒரு கட்டு வேலையாக அந்த அடிப்படையின் மேல் கட்டி வந்தார். ஒவ்வொருத்தரையும், அருமையானவர்களே, அண்ணன் அவர்கள்
அல்லேலூயா அண்ணன் அவர்கள், நம்முடைய பாஸ்டர் அவர்கள் ஒருபோதும் குடும்பத்தை தள்ளவே இல்லை. அவருடைய பணியிலே, அவருடைய சேவையிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் கொண்டு வந்தார். தேவசபையின் ஊழியத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். இன்றைக்கு சகோதரர்களும் சகோதரிகளுடைய குடும்பங்களும் ஊழியம் செய்கிறது என்றால் அவர் கட்டின அந்த விசுவாசத்தின் an architect of faith, அவருடைய அதிகமான பிரயாசம். ரெண்டாவது அருமையானவர்களே, எனக்கும் வயசு, ஒருவேளை உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, இந்த ஆண்டு 60 வயசு முடிகிறது. 5 வயதிலிருந்து 1978 ஆண்டு 1978 ஆண்டு தகப்பன் மரித்து இந்த இடத்துல கடந்து போனார்கள். அப்பொழுது டீனேஜ், அப்பொழுது வாலிப வயசு, டீனேஜராக இருந்தோம். அண்ணன் கை பிடிச்சாங்க, உங்கள் கையை விடவே இல்லை. ஊழியத்தின் பாதையில் ஆகட்டும், உயர்ந்த கல்வி, அண்ணா ஐ வாண்ட் டு பிஜி அப்படின்னு சொல்லும்போது, பண்ணுமா, அண்ணன் வில் பி சப்போர்ட்டிங் யூ அப்படின்னு சொன்ன அருமையான அண்ணன் கடந்து போனாலும் ஒரு காரியத்தை சொன்னார். எவ்வளவு உயர்ந்த படிப்பாக இருந்தாலும், எவ்வளவு இடமா இருந்தாலும், எவ்வளவு வசதியாக இருந்தாலும், give God the glory. நீ வெட்டி எடுக்கப்பட்ட துறவிலே, அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய ஜனத்துக்கு ஊழியக்காரர் அவர்களுக்கும் சொல்லிக் கொள்வது, நீ வெட்டி எடுக்கப்பட்ட துறவண்டைக்கு வரணும், அதில் ஈடுபாடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, விசேஷமாக சபையின் மக்களும் ஊழியம் செய்கிறவர்களும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய சபையை தொட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கண்மணியை நீ தொடுகிறாய் என்று. ஆகவே தேவனுடைய சபையின் காரியங்களிலே, தேவனுடைய சபையின் ஒழுங்குமுறைகளிலே கர்த்தருடைய கண்மணி ஆகிய அவர் பேணி வளர்த்த அந்த சபையை ஒருபோதும் அதற்கு பங்கமோ அதற்கு தீங்கோ நேரிட கூடாது. அதை நாம் விட்டு விடவும் கூடாது. நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் அவர் கையின் பிரயாசமாய் அவர் ஒத்துழைப்பு கொடுத்த குடும்பங்களும் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் யாவரும் ஒத்துழைத்தீர்கள். அவர் விட்டு சென்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நான் இதை முடிக்கிறேன். நிறைய காரியங்கள் பேசலாம், ஆனால் தேவனுடைய தாசனுடைய விசுவாசத்தின் வார்த்தை மிக முக்கியமானது. இயேசு உன்னுடைய நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். தகப்பன் மறைந்த நேரத்தில் எல்லாரும் இருக்கலாம், இயேசு நம்ம நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அவர் போதித்த அந்த விசுவாசத்தின் பாதையை, நாம் விசுவாச ஓட்டத்தை நம்முடைய தாசர்கள் யாவரும் சென்ற பின்பு அந்த விசுவாச ஓட்டத்தை கண்ணியமாக ஓட வேண்டும். சபைக்கு பேரு தாய் சபை. அருமையானவர்களே, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு தாய் தான் இருக்க முடியும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு தாய் தான் இருக்க முடியும். உலகமெங்கும் இது சொல்லப்பட்டு வருகிறது. தாய் சபை, தாய் சபை. உன்னை இந்த சபையிலே, என்னை இந்த சபையிலே ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்றால் இது நமக்கு தாய் வீடு. ஆகவே அந்த தாய் வீட்டுக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு கிராமத்தின் மக்களும் வேறொரு தாய் இல்லை, ஒரு தாய். அந்த ஒரு தாயை தேவனுடைய ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவர் சொல்கிறார், தாய் சபை. ஆகவே அவர் விட்டு போன தரிசனத்தையும் அவர் விட்டு போன ஊழியங்களிலும் நம்ம அண்ணனுக்கு ஒரு கனத்தை தொடர்ந்து செலுத்த வேண்டும் என்ற இன்றையோடு காரியம் முடிந்தது என்று இல்லை. அருமையானவர்களே, ஒரு பெரிதான மகத்துவமான ஊழியத்தை அந்த தேவனுடைய தாசர் செய்து போகிறார். செய்து அவருடைய ஓட்டத்தை ஜெயமாக, he is on the victory stand, அவர் ஜெயத்தின் முதலாவது இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஜெய ஜீவியத்தை தொடர்ந்து தேவனுடைய தாசர்களும் குடும்பத்தினரும் தொடர்ந்து நாங்கள் பிரயாசப்படுவோம். அதற்கு நீங்கள் யாவரும் ஒத்துழைப்பாய் உறுதுணையாய் இருக்க வேண்டும். தாய் சபை ஒன்று தான், தாய் சபை ஒன்றாக தான் இருக்கு, ஒன்றா தான் இருக்க முடியும். ஆகவே தேவனுடைய சபையை பலப்படுத்துவோம், தேவனுடைய ஊழியங்களை பலப்படுத்துவோம். கர்த்தர் நடத்துகிற வண்ணமாக தொடர்ந்து செயல்பட கர்த்தர் தாமே கிருபை தருவாராக. அன்னை எப்போது சொன்ன ஒரே ஒரு அடிய அந்த சகோதரி பாடுவாங்க. ஒரே ஒரு அடி பாடல் அவருக்கு விருப்பமானதை அதை பாடுவாங்க. தேவனுடைய சபையின் மக்கள் எல்லாம் அவர் விரும்பினது, நான் கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்திலே நான் எழுந்து என் பங்கித வீதத்தை மந்தை மேய்த்தவர்களுக்கு மகிமை கிரீடத்தை ஆண்டவர் முடி சூடுவார்.
தனியாக அல்ல, நம்ம யாவரும் அவரை தரிசிக்கும் பொழுது the great honor and glory will be there in the heavenly kingdom. தேவனுடைய ராஜ்யத்திலே மகிமையும் மகத்துவத்தையும் உங்களுடைய போதர்களுக்கும் அருமை அண்ணன் அவர்களுக்கும் கர்த்தர் மந்தை மேய்த்தவர்களுக்கு மகிமை கிரீடத்தை வைத்திருக்கிறார். அது எவ்வளவு மகிமையா இருக்கும் என்று தெரியாது. நாம் அதை போய் பார்க்க வேண்டும். பின்பாக உங்களுடைய தலைமை போதகர் அருமை அண்ணன் சொன்னது, எனக்கு பின்பாக நிற்க அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்று கேட்கும் பொழுது, என்னுடைய சபையார் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே என்னுடைய பங்கின் வீதத்தின்படி அவன் செயலுக்கு தக்கதாக வெகுமதியை அவர் பெறும் பொழுது அவர் சொன்ன ஒரே காரியம், I have only pocket full of souls. எனக்கு வருமானம், எனக்கு சம்பளம், ஒரு நாளும் அவருக்கு ஒரு சம்பளம்னு போட்டு எடுத்துக்கொண்டதில்லை. அருமை அண்ணன் அவர்கள் ஊழியத்தின் விசுவாசத்துல அநேகம் பேருக்கு சம்பளம் கொடுத்திருப்பார். அவர் ₹1 கூட எனக்கு சம்பளம்னு சொன்னதில்லை. அவர் சம்பளம் சொன்னது ஆத்துமாக்கள் தேவனுடைய சபை தான் எனக்கு சம்பளம். அவர்கள் யாவரும் தேவனுடைய ராஜ்யத்திலே என் பங்கின் வீதத்தின்படி என்னுடைய வெகுமதியை மகிமை கிரீடத்தை நான் பெறும் பொழுது எனக்கு பின்பாக இந்த இந்திய தேசத்தில் மாத்திரம் அல்ல, பல தேசங்களில் இருந்தும் ஜாதி பாஷையார் மத்தியில் இருந்தும் அவருடைய கூட்டமாக அழகாய் எனக்கு பின்பாக நிற்கிற என்னுடைய சபையை நான் காண்க வேண்டும். ஆகவே அவருக்காக நீங்கள் கனத்தை தொடர்ந்து செலுத்த வேண்டும் என்றால், அவருடைய தரிசனத்தை நாம் தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும் என்றால், சபை கூடி வரும் பொழுது கூடி வாங்க. எங்கெங்க கிராமத்தில் இருக்கிறீங்களோ நீங்கள் கண்ட இஸ்ரவேல் அண்ணன் அவர்களை குறித்து சொல்லுங்க. அது ஜனங்களுடைய இதயத்தை தொடும். கர்த்தருடைய வார்த்தை தொடாவிட்டால் நம்முடைய சுய பிரயாசத்தினால யாரையும் இழுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் ஒருவரை இழுத்துக்கொள்வார் என்றால் அதுதான் ஜெயமாயிருக்கும். ஆகவே அந்த ஒரு அடி பாடல், கமல் வாசனை வீசும் பூக்களின் மத்தியிலே சகோதரி லில்லி ஒரே ஒரு அடி மட்டும் அண்ணனுக்கு பிடித்த பாடல் சகோதரிகிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரே ஒரு அடி பாடலை பாடின பின்பு சகோதரன் துணை போதகர் பிரபண்ணன் கிட்ட இந்த மத்த பொறுப்பை தருகிறேன். உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தையாம் தெய்வம் நீ மாற்றம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உன் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு
சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க. கூட்டம் ஆரம்பம், கூட்டம் நடுவில் வந்தவர்கள் அநேகர். நேரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்திருக்கலாம், ஆனால் போய்விட்டார்கள். இதுதான், தட் இஸ் த எக்ஸாம்பிள். நான் சில பேர் என்ன சொல்லலாம், திட்டுறான், இது பண்ணுறான்னு சொல்லலாம். நான் திட்டலை, வேறு விதமாக பேசலை. 2 நிமிஷம்தான். ஓட்டம் தொடங்கின பேரதிகம். இங்கே கூட்டத்தை பாருங்கள், இந்த சைடெலாம் பெஞ்செல்லாம் காலியாக இருக்குது. Why can't you? What is the love that you are having? இன்னும் அன்பு நீங்கள் வச்சுருக்கீங்க. What is the example that you are going to take? நீங்கள் என்ன உதாரணத்தை எடுத்து செல்ல போகிறீர்கள்? How the blessing of God is going to come upon you. ஆண்டு அங்கே பின்னாடி இருக்கவங்க பேசாத, இங்கே பாரு, ஊழியக்காரலாம் இங்கே கவனமாக இருக்கு. என்ன பண்ணுறீங்க? எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்து செல்ல போகிறீர்கள்? அல்லேலூயா. இப்படி தான் நாம் விழிப்பற்றவர்களாக இருப்போம் என்றால், ஓட்டத்தை தொடங்கினவர்கள் அநேகராய் காணப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சிலர் கூடினார்கள், ஆனால் பலர் வாட்டமடைந்தார்கள் என்பதை இப்பொழுது உங்களுக்கு உதாரணமாக காட்டும்படியாக ஒரு பெரிதான சந்தர்ப்பம். முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது உண்மையாகவே வருத்தமாக தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஆகவே அன்பார்ந்த விசுவாசிகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கே வார்த்தைகள் உரைக்கப்படுகிறதான வேளையிலே இப்பொழுது முன்றே நின்று சொன்னவர்கள் உடைய வார்த்தைகள் எதுவும் வீணான வார்த்தைகள் அல்ல. யாவும் கர்த்தருடைய மனிதன் கொண்ட தரிசனத்தை, அவருடைய ஊழியத்தின் பலனை, அவர் போதித்த போதகம் எவ்வளமாக கிரியை செய்தது சிலர்தான் பேசுவதற்கான நேரம் கிடைத்தது. அதை அவனமாக நாம் முன்னேறி செல்ல வேண்டுமென்றால், நாம் பரிசுத்த வாழ்க்கையிலே முன்னேற்றமடைய வேண்டுமென்றால், நாம் நம்முடைய முன்னோர்களும் முக்கியமாக நம்முடைய தலைமை போதகரும் பல வருட காலமாக இந்த சபையிலே நின்று அங்கே வைராக்கியத்தையும் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசத்தையும் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதான ஒரு பெரிதான நோக்கத்தையும் உருவாக்கி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வரும்பொழுது உனக்கு தெரியப்படுத்தக்கூடியதான யார் என்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் அநேக முறை அநேக வருடங்கள் போதித்த போதனைகள் தொடர்ந்து நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் பரலோகத்தின் ஜீவியத்திலே
முன்னேறுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆகவே நாம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய சித்தமின்றி நாம் எதையும் செய்துவிட முடியாது. நம்முடைய சுய முயற்சியினாலும், நம்முடைய விருப்பத்தினாலும், நம்முடைய பலத்தினாலும், நம்முடைய அதிகாரத்தினாலும், நம்மளுக்கு உண்டான ஸ்லாக்கியத்தையும் நாம் பயன்படுத்தினால் ஒரே நொடி எல்லாம் அங்கே வீழ்ந்துவிடும், எல்லாம் தரைமட்டமாகிவிடும், எல்லாம் அங்கே வேறு விதமாய் மாறிவிடும். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக, கர்த்தரை பற்றி கொண்டவர்களாக, கர்த்தருடைய சித்தம் என்ன என்று அறிந்து கொள்வதற்கு அவரை நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக, ஹல்லேலூயா, எவனமாய் நெருங்கி வர முடியும்? ஆலயமும் ஜெபமும் அங்கே முக்கியமாய் இருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உன் பண்படுத்தும், ஜெபம் உன்னை தாங்கி முன்னடத்தும். ஆகவே அவனமாக காணப்படுவோம், முன்னேறுவோம், தொடர்ந்து கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் செயல்படுகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தருடைய சித்தமே அங்கே செய்யப்படும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தலைமை போதகரும் அவனமாக தான் போதித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 20:24, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தையும் நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். விரும்பினார், செய்தார், முடித்தார், அதனுடைய பலனாய் காணப்படுகிறோம். 28வது வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதன் பின்பாக 29 சொல்றது, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடு உள்ளவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் நான் இத்தனை வருடங்களாக, அங்கு 3 வருஷமாக இருக்குது, காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். That's what we have to take at this time, that word 31 says. Therefore watch and remember that by the space of 3 years I cease not to warn everyone night and day with tears. அவனமாக தலைமை போதகர் ஒவ்வொரு சனிக்கிழமை ஜெபத்துக்கும் வந்திருக்கிறார். பலன் கொஞ்சம் குன்று மட்டும், ரொம்ப குன்று இல்லை, கொஞ்சம் குன்று மட்டுமாக வந்திருந்தார். ஒரு நாளாவது ஆலயத்திற்கு போகாமல் அவர் அங்கே இருந்ததில்லை. ஏனென்றால் சபையின் விசுவாசிகளுக்கு ஒன்றையும் மறைக்காமல் தெளிவாக போதித்து புத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காகவும், தொடர்ந்து அவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் அவர் அவ்வளவு கடினமாக உழைத்தார். அதன் பலனாய் காணப்படுகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். அவனமாக கர்த்தர் கிருபை செய்வாராக. மேற்கொண்டு பேசுவதற்கு நேரமில்லை. கர்த்தர் காட்டின வழியை, முன்னோர்கள் காட்டின வழியை, தலைமை போதகர் காட்டின வழியை கர்த்தருடைய சத்தத்தின் பிரகாரம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிறைந்தவர்களாக தொடர்ந்து முன்னேறுவோம். மற்றவர்களும் அவ்வழிகளிலே செல்லும்படியாக தொடர்ந்து உழைப்போம். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். பரலோக ராஜ்யத்திலே நித்தியமாய் நாம் என்றும் சுகித்து வாழ, நம் பிரிந்தவர்களை காண கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. எழுந்து நிற்போம், ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிறனால இயேசுவே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் ஆண்டவரே, நீதாமே இத்தனை வருட காலமாக இந்த ஊழியத்தை நடத்தி ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை இந்திய தேசம் முழுவதுமாக மாத்திரமல்ல ஆண்டவரே, பல தேசங்களிலேயும் அவருடைய ஊழியத்தின் மூலமாக
உம்மண்டையிலே வந்த ஆத்துமாக்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாது இருக்கபடினாலே நன்றி செலுத்துகிறோம். அதை இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கூறும்படியாக, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக ஸ்தோத்திர ஆராதனையை நாங்கள் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீர் பிரசன்னராய் இருந்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்கே போதிக்கப்பட்ட வசனங்கள், போதிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் என்றும் தங்கி கிரியை செய்யும்படியாக நீர்தாமே கிரியை செய்வீராக. ஊழியம் உம்முடையது, நீர் நடத்துகிறீர், நீர் சித்தம் கொண்டவர்களை நியமிக்கிறீர், அவர்களுக்காக ஒரு காலகட்டத்தையும் கொடுக்கிறீர். கவனமாக நீர் இந்த விஐ மிஷன் ஊழியம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவே உம்முடைய வருகையின் மட்டுமாய் நடக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இது ஊழியத்தின் ஒரு சிறு பகுதியாக, ஒரு சிங்கிள் சோல், தனிப்பட்ட ஆத்மாவாக காணப்படுகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு விலகாமலும், மற்றவர்களுக்கு இடையூறாக இல்லாமலும், தங்களுடைய ஆத்மாவுக்கே இடையூறாக இல்லாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக, நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எங்களை முற்றுமுடியுமாக தாழ்த்தி உம்முடைய சித்தத்திற்கு மாத்திரமே ஒப்படைத்து நீர்தாமே வழி நடத்த வேண்டும் என்று, நீர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நீர்தாமே எங்கள் கரங்களை பிடித்து நடத்த வேண்டும் என்றும், பரலோக ராஜ்யத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் வேண்டி மன்றாடி இயேசு கிறிஸ்துவே நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தலும் நம்ம அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் மருகை மட்டுமாக தலைமை போதக காட்டிவிட்டு போன போதகத்தின் வழிகளை பின்பற்றி இன்னுமாய் அதிகமாக போதனைகளை கேட்டு ஜெபத்திலே தரித்திருந்து முன்னேறி கர்த்தருடைய வருகையிலே காண உதவி செய்வதாக. ஆமென்.